அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசர் எட்வின் வானரோ ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறோம். புதிய நேரத்திலும் புதிய நாளிலும் இந்த நேர மாற்றங்கள் காரணமாக தடைகள், கன்ஃபியூஷன்ஸ், ஆமேன். அதே வேளையிலே இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் இணைந்திருக்கிறார். இது பாடத்துக்காக ஜெர்மன் தேசத்திலிருந்து சுசேசர் எட்வின் வானர் அவர்கள் அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரின்ஸ்லோடையா வழி நடத்துங்கள். ஆமே. நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கமனிய தளத்தோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஆதிகாம புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால், இந்த ஆதிகாம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் பாருங்கள், இங்கே நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த தேவதூதர்களுடைய காரியத்தை குறித்து நான் 2 வகையான காரியங்களை குறித்து 2 பார்ட் 1 பார்ட் 2ஆக இந்த நாட்களில் சொல்லியிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே மறுபடியுமா இந்த நாட்களே ஆபிரகாம் ஆதிகாம் 25ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். இந்த ஆதிகாம் 25ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆபிரகாமுடைய மரணத்தை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கே 1வது வசனத்திலே ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அவனுக்கு சிம்ராசனையும் யக்ஷாசனையும் மேதாயும் மீதியாரையும் இஸ்பாக்கையும் இந்த நாட்களில் ரூபாவையும் பெற்றாள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. யக்ஷான் சேவாவையும் தேவாவை பெற்றாள் என்று சொல்லி அவங்களுடைய சந்ததி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப 5வது வசனத்திலே பார்க்கிற வழியிலே ஆபிரகாம் தனக்குண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்ப முதலாவதாக ஆபிரகாம் இந்த நாட்களிலே சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த இந்த நாட்களில் ஈசாக்குக்கு இந்த நாட்களில் காரியத்தை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த 5வது வசனத்திலே. ஏன் அப்படியாக செய்தார் என்று சொல்லி சொன்னால், ஈசாக்கு இந்த நாட்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு இந்த நாட்களிலே அங்கே சுதந்திரங்கள் இந்த நாட்களிலே மிகுதியாக இருக்கிறதை அங்கே நாங்கள் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அதாவது இன்றைக்கும் கூட அந்த நாட்களிலே ஒரு சில இடங்கள்ல இந்த நாட்களில் நம்முடைய தேசங்களில் கூட இருக்கிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், சில பேர்ல பாருங்க, அந்த நாட்களே நம்முடைய குடும்பத்திலே இந்த சொத்துகள் என்று சொல்லி பார்க்கிற வழியிலே மூத்த பிள்ளைக்கு கொடுக்கிற சொத்துக்களுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே வித்தியாசமான காரியங்கள், இதனால குடும்பங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் கூட இந்த நாட்களில் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே விதமாகத்தான் இன்றைக்கு அதென்று சொல்லி சொன்னால், எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் உரியவராய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் என்பதை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த ஈசாக்கு எல்லாவற்றுக்கும் அங்கே சுதந்திரவாளியா இருக்கிறபடியினால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையையும் ஈசாக்குக்கு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதுல நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், சிறிய காரியத்தை நாங்கள் வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், தேவனுடைய உடன்படிக்கை வாக்குத்தத்தம் முழுவதும் ஈசாக்குக்கு கிடைக்க வேண்டும் என்பதே ஆபிரகாமுடைய கடைசி செயலாய் இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அப்ப என்னென்ன காரியம் என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், முதலாவது தேவனுடைய உடன்படிக்கை, 2வது வாக்குத்தத்தம் முழுவதும் ஈசாக்குக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுது ஆபிரகாமுடைய கடைசி இந்த நாட்களில் செயலாக இந்த நாட்கள் இருந்தான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அப்ப ஆபிரகாம் இந்த நாட்களே ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே தேவன் தனக்கு கொடுத்த அந்த புத்திரனை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த நாட்களிலே அந்த இப்படியான ஒரு செயலாக இருக்கும் என்பதைத்தான் ஆபிரகாம் தீர்மானித்து காரியத்தை செய்தார். அப்ப ஆபிரகாமின் இந்த நாட்களை கவலையும் செயலும் என்னவென்றால், எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் அங்கே திருச்சபை தலைவர்களுக்கும் முன்னாக இந்த நாட்கள் உதாரணமாக இந்த காரியம் விளங்குகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் அவர்களுடைய அங்கே சத்தியம், பரிசுத்தம், வல்லமை, ஆசீர்வாதம், இப்ப பாருங்கள்,
இவைகள் அனைத்தும் இந்த நாட்களை அடுத்த தலைமுறையினருக்கு இந்த நாட்களே சென்றடைய வேண்டும் என்று ஆபிரகாம் முயற்சிப்பது போல இந்த நாட்களே பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்குரிய காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதத்திலிருந்து சில காரியங்களை கூட இந்த நாட்களை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த இன்றைய ஆவிக்குரிய தலைவர்கள் கூட ஆபிரகாம் அந்த நாட்களிலே செய்தது போல, தன்னுடைய ஈசாக்குக்கு செய்தது போல, இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய காலம் முடிந்தவுடனே பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த நாட்கள் அந்த ஊழிய காரியங்களில் இந்த நாட்களை போடுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப அந்த நிலையிலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், அவர்களுடைய பரம்பரையாக அவர்களுடைய அந்த சந்ததிகள் அந்த இடத்திலே என்ன செய்வார்கள், வருவார்கள் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகள். பாருங்கள், இங்கே இப்ப இதைத்தான் இங்கே சொல்லப்படுது. பின் அங்கே தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு இந்த நாட்களை பிரித்து உலக மாயை இந்த நாட்களை படிப்படியாக இந்த நாட்களை விழுங்கி வலிவி போவதை அனுமதிப்பதே ஆகும் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை பார்க்கிறது. இப்ப ஆபிரகாம் செய்தார் என்றதுக்காக இன்னைக்கு ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே இவர்கள் இப்படியாக செய்கிறதை பார்க்கிறோம். இப்ப இதுக்கு ஆதாரமாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபேசியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னார். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்கள் எபேசியரின் புத்தகம். இந்த எபேசியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்றது எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 4ஆம் அதிகாரத்திலே 11 இருந்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், அருமையான அன்பு பிள்ளைகளே, வார்த்தையை ரொம்ப கவனமாக கேளுங்கள், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையாகிய, அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும், இந்த நாட்களை வேதம் எப்படியாக சொல்றேன்னு சொன்னால், பக்தி விருத்தி அடைவதற்கும் அங்கே அவர் சிலரை போதகராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் அப்போ சிலராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப இதுல எதை விளங்குறோம்னு சொன்னா, எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த 5 வகையான ஊழியங்களை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 5 வகையான ஊழியங்கள் இந்த நாட்களிலே எதை குறிக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய 5 காரியங்களை குறிக்கிற 5 காயங்களை குறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த 5 வகையான இந்த ஊழியங்கள் இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம், இது புதிய ஏற்பாட்டிலே தான் இந்த நாட்களே இந்த 5 வகையான ஊழியங்கள் இந்த நாட்களே இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே கூட இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அங்கே வேதத்திலே பார்க்கிற வழியிலே இந்த 5 வகையான ஊழியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே அந்த 5 வகையான ஊழியங்களை அந்த இடத்திலே இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் இந்த யாத்ரா புஸ்தகத்தில் இந்த நாட்களே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அப்ப தேவன் அங்கே அதாவது மோசேக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்தி சில காரியங்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே அங்கே செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதத்திலே இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டிலே எபேசியரின் புஸ்தகத்திலே இங்கே பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த காரியத்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் பாருங்கள், இந்த நாட்களே நான் இந்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், யாத்ராம புஸ்தகம் 26ஆவது அதிகாரத்திலே இந்த நாட்களே நாங்கள் பாருங்கள் 26வது வசனத்திலிருந்து இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கவனமாக பாருங்க. இந்த 5 வகையான ஊழியம் எப்படியா இருக்குன்னு சொன்னால், சீத்த மரத்தினால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்க பலகைகளுக்கு 5 தாப்பால்களையும், ரொம்ப கவனமாக கேளுங்க,
அப்ப 5 வகையான ஊழியங்கள் இதுக்குள்ள அடங்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 5 தாப்பாள்கள் சொல்லி சொன்னால் இந்த 5 வகையான ஊழியங்கள் மூலமாய்த்தான் தேவனுடைய சபை கட்டப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும் என்றால் 5 வகையான ஊழியம் வேணும். என்ன? தீர்க்கதரிசி வேணும், சுவிசேஷகர் வேணும் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர்கள் வேணும், போதகர்கள் வேணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அப்போஸ்தலர்களுடைய காரியம் என்ன, சுவிசேஷர்களுடைய காரியம் என்ன? சுவிசேஷர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் தெரு தெருவாய் போய் இந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். இப்போ யோவான் ஸ்நானன் மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த சபைகளை கட்டுவார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனால் கட்டிவிட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? போதகருடைய கையிலே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சபைக்குள்ளே தீர்க்க தரிசன வரங்கள் கிரிகைகள் செய்கிற வேளையிலே தான் ஜனங்கள் அங்கே என்ன செய்வார்கள் சொன்னால் தேவனுடைய சமூகத்தை நாடி வருவார்கள். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எந்த இடத்துலையும் பாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னா டக்குன்னு ஓடி வந்துருவாங்க. அவர் சாப்பிடா கிடந்தாலும் ஓடி வந்துடுவான். என்னன்னு சொன்னா ஏதாவது ஒன்று ஆண்டவர் சொல்லுவாரா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆண்டோடைய ஊழியக்கார பிள்ளை சொல்லுவார்களா என்று சொல்லி இந்த நாட்களே தீர்க்க தரிசனம் ஒன்று பாஞ்சு அடிச்சு ஓடி வருவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு பாருங்கள், சபையை எடுத்து பாருங்கள், சபைக்குள்ள பாருங்கள், இன்றைக்கு கண்ட காரியம் என்னவென்றால் இன்றைக்கு ஆண்டோட ஊழியக்காரர் இருக்கிறாங்க. சில இடங்களுக்கு நான் போகிற வழியில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே போய் ஜெபம் பண்ணுகிற வழியிலே முன்னுக்கு வந்து நிக்கிற முழுக்க ஊழியக்காரர் தான். எனக்கு ஒரு ஜெபிச்சு விடுங்க பாஸ் ஐயா, நீ ஊழியத்தை செய்கிறாயா, உனக்கு அங்க ஜெபிக்கிற தன்மை இருக்கிறது, உனக்குள்ள வரங்கள் இருக்கிறது, உனக்குள்ள காரியம் இருக்குது, எதற்காக அந்த காரியத்துக்கு வருகிறான்னு சொல்லி சொன்னால் ஏதாவது இவர் என்னை குறித்து சொல்லுவார் என்ற ஒரு நோக்கம் இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த காரியத்தின் மூலமா சில விபரீதங்கள் உருவாகிறதையும் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைய பாருங்க, இப்படி சில இடங்களில் போய் சிலர் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களில் அது பொய்யான தீர்க்க தரிசனங்கள். எப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் உன்னை இந்த நாட்களில் இந்த ஊழியத்தில் இந்த நாட்களில் அழைக்கிறார், இந்த நாட்களிலே நீ ஒரு சபையை உருவாக்குவாய் என்று சொல்லி சொல்லுகிற வழியிலே அவர் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த வசனத்தை இந்த நாட்களில் பிடிச்சிடுவார். ஆனால் வேற ஒன்றையும் பார்க்க மாட்டார், இந்த பாயிண்டை மட்டும் பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு இந்த நாட்களிலே தீர்க்கதரிசி எனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார் ஒரு சபையை உருவாக்க சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களே இருக்கிற சபையில் இருக்கிற 4 சனத்தை புரிச்சு கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்வார்னு சொன்னால் போய் ஒரு சபையை கட்டுவார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இதான் நடக்கிற சம்பவம். அப்ப இதனால சபைக்குள்ள காரியம் என்ன உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை முதலாவது நாங்கள் நிதானித்து கவனிக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சும்மா அந்த நாட்களை பாருங்கள், இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே பாருங்கள் இந்த நாட்களை போய் தாவீதினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே தாவீதினுடைய தகப்பனிடத்துல போய் கேட்கிற வேளையில் ஆண்டவர் அனுப்புகிறார், போய் அவருடைய பிள்ளை ஒன்றை போய் இந்த நாட்களை என்ன செய்ய அபிஷேகம் பண்ணு சொல்லுகிற வேளையிலே எல்லாரையும் போய் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணி கொண்டே வருகிறார். என்ன ஒரு தரம் இல்லைன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல ஏசா இடத்துல கேட்கிற வேளையில அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை என்னன்னு சொல்லி சொன்னால் இன்னும் என்ன பிள்ளைகள் இருக்கான்னு அவர் சொல்றா என்னட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு கடைசி சொல்றா ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், இந்த நாட்களே அவன் அங்க காட்டுக்குள்ளே இந்த நாட்களே இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே தான் அங்கே அழைத்து வரப்படுகிறதை பார்க்கிறோம். யாரு? தாவீது அழைத்து வருகிற வேளையிலே பார்க்கிறோம். சிறு பையனா இந்த நாட்களே இருக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப அந்த தாவீது அந்த இடத்துல வருகிற வேளையிலே ஆண்டவருடைய அந்த 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 அதாவது அந்த வாஞ்சையும் ஆண்டோடைய காரியம் இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய அந்த அபிஷேகத்தில் இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். உடனே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்க, இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன், இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இவன் நான் தேடுகிற மனுஷன் இவர்தாருன்னு சொல்லி பாருங்கள், அது ஒரு சரியான தீர்க்க தரிசனம். அப்ப அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா அபிஷேகம் பண்ணு முதலாவதாக. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகம், ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங். அப்ப அந்த அனாயிண்டிங் முடிஞ்ச உடனே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் தாவீது புறப்பட்டு போய் அங்கே இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்த கோலியாத்தை இந்த நாட்களில் விழுத்துகிறதை பார்க்கிறோம். விழுத்துக்கப்பட்டவுடனே நடக்கணும்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமா நடக்கிற காரியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்க தீர்க்கதரிசி தாவீதை குறித்து நீ இஸ்ரவேலின் ராஜாவாய் வருவாய் என்ற எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசனை குறித்து தேப்பனுக்கு கூட இந்த நாட்களில் சௌரங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனையும் ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா அந்த வேளையிலே பாருங்கள் என்ன சம்பவம் என்று சொல்லி சொன்னால் அந்த சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் மூலமா இந்த நாட்களிலே அங்கே இஸ்ரவேலுடைய நிந்தை இந்த நாட்களிலே நீக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப சகோதரங்களுக்கு கூட ஒரு சரியான ஒரு அதிர்ச்சி, என்னப்பா நாங்கள் இவ்வளவு காலமே 25-30 வருஷமா இருந்து பெரிய போரூரா இருக்கிறோம், அந்த வாழ்வீச்சு இந்த வாழ்வீச்சு காரியங்களை எல்லாம் செய்கிறோம்,
இவனு பார்த்தா அந்த நாட்கள் ஒரு கல்லாலே இந்த பெரிய ராட்சதனை விழுத்திட்டானேன்னு சொல்லி இந்த நாட்கள் அப்ப இஸ்ரவேல் அந்த என்ன பலஸ்தீனர் ஓடிட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நடந்த காரியம். அப்ப இதன் நிமித்தம் பாருங்கள், இப்ப அந்த தீர்க்க தரிசனம் ஒரு உண்மையான தீர்க்க தரிசனம், சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், உண்மையான தீர்க்க தரிசனம். இப்ப பாருங்கள், அப்ப அதனால அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்து நிறைவேறுகிறது. இப்ப அதை விட்டுட்டு இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் உன்னை கொண்டு காரியத்தை செய்வார் என்று சொல்லி சொன்னால் என்ன காரியத்தை செய்வார் என்பதைத்தான் நிதானித்து நீ பார்க்க வேண்டுமே ஒழிய, சபைக்குள்ள இருக்கிற 4 சனத்தை புடுங்கி கொண்டு போய் இந்த நாட்களே ஒரு கொட்டில் ஓட்ட மாதிரி அந்த கொட்டில போட்டுட்டு இந்த நாட்களே அவையில வச்சு இந்த நாட்களை யாழ்ரா படிச்சு கொண்டிருந்தான்னு சொன்னா ஒன்றுமே இருக்காது. 6 மாசம் கழிய விட்டு இந்த நாட்கள் என்ன செய்வா, ஒன்றுமில்லை. சபைக்கு அந்த எடுத்த இடத்துக்கு வாடகை காசும் கட்ட முடியாது. நீ விட்டுட்டு அப்படியே போயிடுவா. இன்றைக்கு அநேகர் இங்கேயும் அப்படி அநேகர் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாஸ்டர் ஒழிச்சிட்டார். இன்றைக்கு ஏன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு என்ன காரணம், என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்ப சபையே இல்லையோன்னு சொல்லி இப்ப ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த அந்த போதகர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களே அவர் அவரை அபிஷேகம் பண்ணார். அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், அது தேவ சித்தத்தோடு அபிஷேகம் பண்ணப்பட்டதா, தேவ சித்தத்தோடு அபிஷேகம் பண்ணப்பட்டதா என்று சொல்லி இன்றைக்கு தெரியாத காரியமா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலே கூட ஒரு சந்தேகம். இப்ப அந்த இடத்துல நாங்கள் போய் நின்றாங்கள். ஆனால் அந்த இடத்துல சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் அந்த இடத்திலே குறிப்பாக ஒரு 5 பேர் 6 பேர் தான் இந்த நாட்களே வந்திருந்தார்கள். ஆனா ஒரு தேசத்திலிருந்து வந்த ஒரு ஊழியர் இந்த நாட்களே அவரை அப்படியாக இந்த நாட்களை செய்துவிட்டு போயிட்டார். அது அவருடைய காரியம், நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு அந்த சபை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து வந்து கடைசியாக அந்த நாட்களை சபை நடத்துவதற்கு ஒருவரும் இல்லாதபடி ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்க போயிருக்கிறதாக கடந்த கிழமையில கூட ஒரு ஊழியர் என்னோடு பேசியிருந்ததை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்கள் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அதாவது அவர்களுக்கு ஒரு தரிசனம் இல்லாதபடி ஊழியத்தை செய்கிறது. இதை நாங்க பார்க்க வேண்டும். அப்ப ஊழியத்துக்குள்ளே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை முதலாவது நோக்கம் ஒரு தரிசனம் இருக்க வேணும். நீ விசுவாசியா இருந்தால், ஆண்டோடைய பிள்ளையா இருந்தால், உனக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்குமா இருந்தால் தான் நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாமே ஒழிய, தரிசனம் இல்லாமல் நீ எந்த வகையான ஊழியத்தையும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிறது இந்த நாட்களிலே தரிசனத்திலே வார இல்லை, ரட்சிக்கப்படுகிறது தேவன் தருகிற காரியம். ஏனென்றால் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறதும் பாருங்கள், அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை குறித்தும் இந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அந்த நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு நமக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல எனக்கு ஒருவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசனம் சொன்னாதான் இந்த நாட்கள் ரட்சிக்கப்படணும் ஒன்று இல்லை. அருமையான அன்புள்ளங்களே, நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் என்னை தொட்டு சுகப்படுத்தினது. அதான் நடந்த காரியம். ஒரு சகோதரன் கொடுத்த இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை, இந்த நாட்களை காரியத்தை நிமித்தம் அப்படியாக தேவனுடைய அபிஷேகத்தை நான் நிரப்பினார். பாருங்கள், அப்ப எனக்கு தீர்க்க தரிசனம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களில் அதுக்கு பின்பாக நான் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து காரியங்களை பார்த்து வளர்ந்து கொண்டு வருகிற வேளையிலே தான் கர்த்தர் சில காரியங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துகிற காரியத்தை எழுதி அப்படியே வைத்து ஜோம் பண்ணி கொண்டே இந்த நாட்களை வருவோம். ஆனால் முடிவிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவன் அந்த காரியங்களை படிப்படியாக 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் இப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே அமைதியாக நிறைவேற்றி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் செய்கிற தவறு, முதலான தவறு, இன்றைக்கு தீர்க்கிறோம் சொன்னா நாளைக்கு இந்த நாட்களை எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த நாட்களை தனியே போறது சரியான தவறான காரியம், ஒரு புத்தியீனமான தனவுமாக இந்த நாட்களை இருக்கிறதை நாங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே நான் சொல்லுகிற இந்த 5 வகையான ஊழியங்கள் 26வது வசனத்திலே 5 தாப்பாள்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அதை 5 வகையான ஊழியர்கள் சொல்லப்படுகிறது. முதலாவதாக, வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாப்பாள்களையும், வாசஸ்தலத்தின் பின்புறத்து பக்கத்து பலகைகளுக்கு 5 தாப்பாள்களையும் அங்கே இந்த நாட்களே பண்ணுவாயாக. பாருங்கள், இந்த நாட்களே இப்ப பாருங்களா, இப்ப 5 தாப்பால் 10 தாப்பால் 5 வகையான ஊழியங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களை பண்ணும் பொருள் பாருங்கள், நடுத்தாப்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் இந்த நாட்களே பலைகள் மையத்திலே ஊடுருவ இந்த நாட்களே பாய்ச்சிருக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த நடுத்தாப்பால் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய இது எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் இங்கே என்ன காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், இந்த நடுத்தாப்பால் என்று சொல்லுகிறது சுவிசேஷ ஊழியம். அப்ப இந்த 5 வகையான ஊழியங்களையும் இணைக்கிறது ஒரு சுவிசேஷ ஊழியம் தான். இந்த 5 வகையான ஊழியத்தை இணைக்கும். இப்ப பாஸ்டர் ஊழியமா இருந்தாலும் சரி,
அப்போஸ்தலருடைய ஊழியமா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியினுடைய ஊழியமா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது மேய்ப்பராக போதகராக இந்த நாட்கள் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் சரி, சுவிசேஷகர் மூலமாய்த்தான் இந்த ஊழியங்கள் இயங்குது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பாஸ்டர் அந்தரத்திலிருந்து வந்து இந்த நாட்களே சபையை கட்டி எழுப்ப முடியாது. அவர் அங்க வந்து இந்த நாட்கள் என்ன செய்வார்? சபைக்குள்ள சுவிசேஷர்களை எழுப்புவார். யாருக்கு அந்த ஆண்டோடைய காரியங்களை சுவிசேஷிக்கிற இதுகள் இருக்கிறது என்று ஆவியிலே இந்த நாட்களை ஜெபம் பண்ணி இந்த நாட்களை காரியங்களை ஜெபிச்சு இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்கள் அவர்கள் மூலமாக பார்க்கிற வழியில் அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால் தெருப்பிரசங்கள் மாதிரி இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். அப்ப சுவிசேஷத்தை சொல்லுகிற வழியிலே அவர்கள் இங்கே வந்து என்ன செய்வார்கள்? இந்த சபைக்குள்ளே இணைவார்கள். இதைத்தான் இந்த குறுக்கு தாப்பால் சொல்லப்படுகிறது. அப்ப 5 வகையான இந்த தாப்பால்களையும் 5 வகையான பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகையில 5 தாப்பாலும், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகையில 5 தாப்பாலையும், வாசஸ்தலத்தின் மேற்புறத்தில் பக்கத்திலே பலகையில 5 தாப்பால்களையும் நாட்களே பண்ணுவாயாக சொல்லிவிட்டு நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை பலகை வரைக்கும் அங்கே உருவி பாய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப உடன்படிக்கை பெட்டியினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப சுவிசேஷகம் இல்லாமல் சபை கட்ட முடியாது, சபை வளர முடியாது. இதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். இன்னைக்கு சில பேர் பாருங்க, அருங்கட்டி வச்சுக்கிற சபைக்குள்ள போய் இந்த நாட்கள் என்ன செய்வாங்க? புடிங்கி கொண்டு வந்துருவாங்க. இதான் அவங்களோட காரியம். இந்த நாட்கள் அதான் நடக்கிற காரியம் ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. அப்ப முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் சுவிசேஷம், அதாவது எவாஞ்சலிஸ் இல்லாமல் இந்த நாட்களிலே ஒரு காரியம் இந்த நாட்களிலே நடக்காது என்பதை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில தேசங்களிலே போய் இந்த நாட்களிலே கர்த்தர் அங்கே ஊழியம் செய்யும்படியாக செய்தார். அப்ப அந்த நாட்களிலே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 6 மாசம் இந்த நாட்களை நாங்கள் போய் இந்த நாட்களை என்ன செய்தோம்? சுவிசேஷத்தை அறிவிச்சோம் நம்முடைய ஜனங்களுக்கு, அந்த இடத்துல சிறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு. அப்ப நாங்கள் போய் இந்த நாட்களை போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு ஒரு சின்ன சின்ன வீட்டு கூட்டமாக அந்த நாட்களை அவர்களை உருவாக்கி இந்த நாட்களை எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக கடைசியாக நம்முடைய பெரிய போதர் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அவர்கள் வந்து ஒரு சபையை அந்த இடத்திலே பார்த்து இந்த நாட்களை இடத்தை ஏற்படுத்தி அதை ஒரு சபையாக இந்த நாட்களை பிரகடனப்படுத்தி அங்கே என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால் அவ்வளவு விசுவாசிகளை அந்த ரட்சிக்கு, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு போதகரை, ஒரு குடும்பத்தை இந்த நாட்களை போதகர குடும்பத்தை நியமித்து அவர்களை அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல வைத்து இந்த நாட்களை வைத்ததுக்கு பின்பாக அங்கே நம்முடைய வேலை முடிஞ்சிட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் காரியம், இதான் கர்த்தருடைய காரியம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களே சுவிசேஷம் மூலமாய்த்தான் எல்லாம் இந்த நாட்களில் நடக்கும். யோவான் ஸ்நானம் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்துவது யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இதோ நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பறுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்? பரிசுத்த அக்கினியால இந்த நாட்களில் ஞானஸ்தானத்தை கொடுப்பார் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானால் கொடுப்பார் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் சொல்லி ஆண்டவரை இந்த நாட்களை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோவான் ஸ்நானனுடைய காரியம் இந்த நாட்களிலே பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார். சுவிசேஷகன் ஒரு பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு வழியை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துகிறார். சுவிசேஷனுடைய வேலையாக இந்த நாட்களே இருக்கிறது. ஆனால் மிகுதி காரியங்கள் பாருங்கள், அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதைதான் நாங்கள் கவனமா பார்க்கணும். இப்ப பாருங்கள், யோவான் ஸ்நானன் அற்புதம் அடையாளம் செய்தவரா? இல்ல. இதை நாங்க பார்க்க வேணும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகுதான் இந்த நாட்களை பாருங்கள், இந்த காரியத்தை கேட்ட ஜனங்கள் பாருங்கள் அங்க வந்து ஞானஸ்தானத்தை பயந்து ஞானஸ்தானத்தை எடுத்து காரியங்களை செயல்பட்டு கொண்டு அவர்கள் அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே போகிற வழியிலே ஆண்டவர் அவர்களுக்கு இந்த நாட்களை என்ன செய்கிறார்? மிராக்கிள்ஸ், அற்புதங்களை இந்த நாட்கள் செய்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை இந்த நாட்களே பின்பற்றுகிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதை இங்கே எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 11லிருந்து 14வது வசனம் வரைக்கும் 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே இப்படியாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப திருச்சபையிலே ஊழியங்களுக்காக ஆவிக்குரிய வரங்கள் இந்த நாட்களிலே செயல்பட வேண்டும் என்பதை, அப்ப திருச்சபை முக்கியமாக இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய வரங்களினால் இந்த நாட்களிலே நிரப்பப்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள்,
அப்ப அந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே பாருங்கள், எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே இந்த 13வது வசனத்தை நான் மீண்டுமா இந்த நாட்களிலே வாசிக்கின்றேன். பாருங்கள், 4:13 சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படி இருந்து கூட இந்த நாட்களை பாருங்கள், இந்த நான் சொன்ன பிரகாரம் இங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் இனி குழந்தை போல குழந்தையா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏற்றுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றாலே அலைக்கடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடனும் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே ஆவிக்குரிய வரங்கள் இந்த நாட்களிலே கிரிய செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த எபேசியரிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், கிறிஸ்து இந்த வரங்களை திருச்சபைகளுக்கென்று அளித்திருக்கிறார் என்பதும், கிறிஸ்து ஏன் இவற்றை கொடுத்தார் என்பதற்கும் பவுல் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது, தேவனுடைய மக்கள் தேவனுடைய ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படுத்த அங்கே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் தேவனுடைய சித்தத்தின் படியான ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே வர வேண்டும். அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே வரும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த நாட்களிலே ஆவியானவரோடு நாங்கள் இடைப்படுகிற வழியில தான் இந்த நாட்களில் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வரும் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொன்னால், வரங்கள் மூலமாகத்தான் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிகள் இந்த நாட்களை வரும். 1 கொரிந்தியர் 12:7 பார்க்கிற வேளையிலே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அனைவருடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆவியினுடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறதாம், அங்க இந்த நாட்களிலே அவனவனுக்குரிய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பொதுவாக பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, இவ்விதமாக இந்த ஆவிக்குரியவர்கள் வெளிப்பாடு சபை இந்த நாட்களிலே கட்டப்படுவதற்கும் அது தூய்மைப்படுவதற்கும் ஏதுவான நோக்கத்தோடு இந்த நாட்களில் என்ன செய்யறதாம், அங்கே வரங்கள் ஊழியங்கள் போல இந்த நாட்களில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அங்கே கிரிகள் நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பாருங்கள், இந்த நாட்களில் இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்ப்போமா இருந்தால், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 6வது வசனத்திலே வாசிப்போமா, 6-8 வரையும், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் வெவ்வேறு வரங்களின்படியும் இந்த நாட்களே நம்மிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையும் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும், தரித்திர கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறதிலும், வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவான். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவான். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு இந்த நாட்களை இரக்கம் செய்வான். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இதைத்தான் இந்த நாட்களை ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும் மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த ஊழியம் பாருங்கள், ஒரு விசுவாசி சபையிலே இந்த நாட்களை நிரந்தரமாய் ஊழியம் செய்ய இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே வல்லமையும் தகுதியும் இந்த நாட்களிலே பெற்றிருக்க வேண்டும் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் இந்த நாட்களிலே, வேறொருவனுக்கு அந்த அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பௌத்தறுதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிறதும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார் சொன்னால், ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்களிலே பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த பகுதியை வச்சுக்கொண்டு இந்த நாட்களே வேதம் எப்படியா சொல்லுகிறோன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், எல்லாரும் போதகர் அல்ல,
எல்லாரும் தீர்க்கதரிசி அல்ல, எல்லாரும் சிசுவர்கள் அல்ல. அருமையான கதை ஏனென்று பார்ப்போமா இருந்தால் எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் இந்த நாட்களிலே செய்ய முடியாது. அப்ப தேவன் ஒவ்வொருவரை ஒவ்வொரு காரியத்தை செய்யும்படியாக இந்த நாட்களை நியமித்து வைத்திருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய பாருங்க, தேவனுடைய பெரிய ஊழியக்காரர்கள் பெரிய வல்லமையா இந்த நாட்கள் ஊழியர் செய்து கொண்டிருப்பினர். ஊழியர் செய்து கொண்டிருக்கல ஒரு சிலர் இந்த நாட்களை கேட்பினம் இந்த நாட்களே அவரை போல செய்யணும்னு சொல்லி. இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இந்த பெனிகின் அவருடைய பெனிகின் ஐயாவுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களை அப்படியே அவர் ஜனங்களை இந்த நாட்களை அப்படியா கோட்டு எரிஞ்சு காரியங்களை செய்கிற வேளையிலே ஒரு சிலர் இந்த நாட்களை அதே கொப்பி பண்ணி சில காரியங்களை செய்ய இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருவரும் வந்து நாட்கள் ஆண்டவரே என்ன இவரை போல மாத்தும் ஐயா, என்ன பிலிகிராம் போல மாத்தும், அவரை பெனிகின் ஐயா போல மாத்தும், அல்லது விக்கில் சிமித்தை போல மாத்தும் சொல்லி சொன்னா ஆண்டவர் சொல்லுவார் இந்த நாட்களை இங்க வாப்பா, எனக்கு ஒரு விக்கில் சிமித் ஒரு பிலிகிராம் ஒரு இவர் காணும், நீ உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்யணும்தான் ஆண்டவர் சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நாங்கள் என்னென்னு சொன்னால் அவைகளை போல அந்த ஊழியக்காரர்களை போல அந்த நாட்களை நாங்கள் பின்பற்றி இந்த நாட்களை என்ன செய்கிறோம், அந்த பாணியிலே அந்த காரியத்துக்குள்ளே இந்த நாட்களை போகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்காக இந்த நாட்களை நாங்கள் அழைக்கப்படவில்லை. பவுலடிகளுடைய ஓட்டத்தை பவுலடிகள் அழைப்பை பாருங்க, எப்படியான அழைப்பு. பேதுருடைய அழைப்பை பேதுருடைய காரியத்தை பாருங்கள், எப்படியான அழைப்பு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யோவானுடைய அழைப்பு யோவானுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாட்களை ஓடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய இன்றைக்கு அந்த ஊழியக்காரர் அப்படி செய்கிறார்னு சொல்லி அந்த ஊழியக்காரருடைய காரியத்தை நாங்கள் பின்பற்றுவோமா இருந்தால் அந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரர் இல்லை என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே, அதாவது இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கிற வேளையிலே இந்த கொடுக்கப்பட்ட காரியத்திலே பாருங்கள், வரங்களில் வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களை சேர்த்து வருகிறதை பார்க்கிறோம். அப்ப கிஃப்ட்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் எப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிஃப்ட், அதாவது எப்படி என்றால் வித்தியாசமான வரங்களை இந்த நாட்களே தேவன் கொடுக்கிறார். அப்ப முதலாவது பாருங்கள், ஆவியானவருடைய சித்தப்படி அங்கே வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 12 தேவைகள் இந்த நாட்களே உண்டாகும் போது விசுவாசிகள் அங்கே விசுவாசியின் மிகுந்த ஆவலுக்கு தக்கதாக ஆவியானவர் இந்த நாட்களை வெளிப்பாடு கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். முதலாவது காரியம். இரண்டாவதாக, சில வரங்கள் எப்படியாக இருக்கிறதாம், ஒழுங்கான அடிப்படையிலே சாதாரணமாக ஒரு தனிநபர் மூலமாய் இந்த நாட்களே விசேஷ தேவைகளுக்கு ஒரு விசுவாசியிடத்திலே ஒரு வரத்திற்கு மேல் இந்த நாட்களே அதிகமாக ஊழியத்துக்கு என்று கொடுக்கப்படலாம். விசுவாசி ஒரு வரத்துக்கு இந்த நாட்களே பாத்திரம் அல்லாமல் பல வரங்களை பெற ஆசையோடு இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஒரு விசுவாசி எப்ப என்ன செய்ய வேண்டும், அவர் இந்த நாட்களிலே அந்த வரங்களை வாஞ்சிக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்குள்ள இருந்தால்தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியும், தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே செய்ய முடியும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அப்ப அது 2வது காரியத்திலே பார்க்கிற வேளையிலே விசுவாசிகளுக்கு கட்டாயம் இந்த நாட்களில் என்ன தேவை, அங்கே கர்த்தருடைய காரியத்திலே அங்கே ஒரு ஆசை இருக்க வேண்டும். இன்றைக்கு வர விசுவாசிகள் எப்படி இருக்கு, அசட்டையா வருவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சில வேளை பாருங்க, ஜோமனை கூப்பிட்டா அந்த நாட்களை பாருங்க ஆக்களை காண கிடையாது. ஜோமனை கூப்பிட்டோம்னு சொல்லி சொன்னான். ஏன்னு சொல்லி சொன்னா ஒரு அசட்டையான காரியங்கள். அதை ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஒரு இடத்திலே வந்து நாங்கள் ஒரு ஜெபம் என்று சொல்லி இருக்கிற வேளையிலே நாங்கள் அந்த இடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வந்தால் இந்த நாட்களே அசட்டை பண்ணாதபடி இந்த நாட்களை நாங்கள் வாஞ்சித்து வருவோமா இருந்தால்தான் அந்த இடத்திலே தேவன் கிரியை செய்யறது மட்டுமல்ல, வரங்களினால் நம்மை நிரப்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். மூன்றாவதாக பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவர் ஒரு அதிசயத்தக்கதாக வரத்தை இந்த நாட்களை செயல்படுத்துவதன் மூலமாய் அதிகம் இந்த நாட்களே குறைவான வரங்கள் உடையவரிட மேலான ஆவிக்குரியவர் என்று இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இந்த நாட்களிலே அதாவது நினைப்பது அங்கே வேத வசனத்துக்கு புறம்பான காரியம் என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியான இந்த நாட்களை பாருங்கள், தேவன் அவரவருக்கு கொடுத்த வரத்தின்படிதான் இந்த நாட்களே கிரிகள் இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஞானமற்றதுமான போல மேலும் இந்த நாட்களில் ஒருவர் வரம் உள்ளவராய் இருப்பதால் அவர் செய்வது இந்த நாட்களிலே அது போதிப்பது
எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களை அங்கீகரிக்கிறார் என்று இந்த நாட்களை அர்த்தம் கொள்ளக்கூடாது என்பதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சில அதாவது ஞானம் இல்லாதபடி சில காரியங்களை செய்கிற வேளையிலே கத்தர் எல்லாத்தையும் இந்த நாட்களை அங்கீகரிக்கிறான்னு சொல்லி நாங்கள் சொல்லுகிறது சரியான தவறான காரியமாக இருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய வரங்கள் கிறிஸ்தவ அதாவது நன்னடத்தைக்கும் இந்த நாட்களிலே பரிசுத்தத்துக்கும் நேராக இந்த நாட்களை நடத்துகிறது மட்டுமல்ல, ஆவியின் கனிகளோடு இந்த நாட்களிலே அங்கே குழப்பக்கூடாது என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 பார்க்கிற வேளையிலே ஆவியின் கனியோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்ப சில அந்த ஆவிக்குரிய அந்த வரங்கள் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், சில காரியங்களை இந்த நாட்களை தவறாக இந்த நாட்களை செயல்படுத்துகிற வேளையிலே இந்த நாட்களிலே அந்த மூலமா இந்த நாட்களை என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே தேவனுடைய நாமம் இந்த நாட்களிலே தூசிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 22வது 23வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். பாருங்கள் இந்த நாட்கள் ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பாருங்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமா இந்த நாட்களில் பிரமாணம் ஒன்றும் இல்லை. 9 கனிகள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவியின் கனியை எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, தோடம்பழத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியில 9 சுளை இருக்கும் தோடம்பழத்துக்குள்ள. அதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா பாருங்க, அந்த நாட்களே தோடம்பழத்தை நாங்கள் சாப்பிட்ற வேளையிலே அந்த ஒரு தோடம்பழத்தை உறுதி சாப்பிடுவோம்னு சொல்லி சொன்னா, அந்த தோடம்பழம் இனிப்பா இருந்ததுன்னு சொன்னா முழு சுளையும் இனிப்பா தான் இருக்கு. ஒன்று இனிப்பா இருக்கும், ஒன்று கசப்பா இருக்கும், அல்லது ஒன்று உரைப்பா இருக்கும்னு சொல்லி நினைக்க முடியாது. ஆனால் புளிக்கிற தோடம்பழத்தை இப்போ தேசிக்காய் எடுத்து நாங்கள் தேசிக்காய் உள்ள இதை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள 9 வராது. தோடம்பழத்துக்கு அந்த 9 வருது. அப்போ 9 என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அந்த தோடம்பழம் இனிக்கிற தோடம்பழமா இருந்தால் இனிக்கும், புளிக்கிற தோடம்பழமா இருந்தால் புளிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் நடக்கிற காரியம் ஒழிய ஒரு ஒன்றும் இல்லை. அப்போ ஆவியின் கனியிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. கலாத்தியர் 5:22, 23 சொல்லப்படுகிற காரியத்தின்படி அப்ப ஆவியின் கனி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த 9 வகையான காரியங்கள் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை பார்க்கணும். பாருங்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசையையும் இச்சை அடக்கத்தையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே இது பாருங்கள், இந்த நாட்களே ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசைகளையும் இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான்னு சொன்னார். இந்த வசனத்துக்கு புறம்பாத்தான் இன்றைக்கு நடக்கிறார். இன்றைக்கு யாரையா இன்றைக்கு இச்சையை அடைஞ்சிருக்கிறாங்க? இன்றைக்கு கிறிஸ்தவன் தான் இச்சைப்படுறான் ஐயா. அவன் போட்டிருக்கிற உடுப்பு நல்லா இருக்குன்றான், அது ஒரு இச்சை. இந்த நாட்கள் அவன் வச்சுக்கிற கார் நல்லா இருக்குன்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்கத்து வீட்டில் பாருங்க, இவன் வீட்டை விட பக்கத்து வீடு கொஞ்சம் ஒரு உயரமா கட்டி விட்டா சொல்லுவாங்க. இந்த நாட்கள் எங்களை விட அப்பா இவங்களும் சேர்த்துக்கு வராங்களோ, எங்களை விட உயர்த்தி கட்டியிருக்கிறாங்களே இந்த நாட்களே, நாங்களும் ஒரு வீட்டை உயர்த்தி கட்டத்தானே வேணும். பாருங்க, இதெல்லாம் என்ன காரியம்? இச்சை. அப்ப கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைகளை சிலுவையில அறைந்திருக்கிறான்னு சொல்லி சொல்லுகிறது இந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமா இருக்கு. என்னன்னு சொன்னால், சிலுவையிலே அறையவில்லை. சிலுவையிலே தங்களுடைய ஆசைகளை சிலுவையில அறைந்த கிறிஸ்தவனா இருந்தா அந்த நாட்களிலே அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? இச்சை அடக்கம் இருக்கும். ஒன்றையும் ஆசைப்பட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவரோட வீட்டுல போய் இந்த நாட்களை பார்த்தா அந்த நாட்களே எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கு என்பதை குறித்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லிச்சுன்னா, கிறிஸ்தவர்களா இருப்பார்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்களே சில வேளை என்ன செய்வார்கள், தங்களுடைய நகைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை ஒழிச்சு வச்சிருப்பாங்க. வீட்டை போன அப்புறம் அதுக்கப்புறம் இந்த நாட்களை பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு போகிற வேலையில் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், எல்லாவற்றையும் அடுக்கி கொண்டு போவார். இது எங்கட நான் பார்த்த ஒரு சில காரியங்கள் இருக்குது. பார்த்தா அந்த நாட்கள் எல்லாம் பிரசங்கத்தை பார்த்தா அந்த நாட்களை பயங்கர அனல் பறக்கும். என்ன பொன்னும் வேண்டாம் ஐயா, மண்ணையும் வெறுத்தேன் பொன்னையும் வெறுத்தேன், மன்னவன் இயேசுவை இந்த புவியில் கண்டதுனாலே என்று சொல்லி பாட்டெல்லாம் படிப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த நாட்கள் எது ஞாயிறு ஆராதனையில மேடையில தான் அந்த காரியம் நடக்கும். ஆனா பாருங்க, அந்த நாட்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயினோம்னு சொல்லி சொன்னால் எதிர்பாராத விதமா இந்த நாட்களை வந்து சந்திப்பினோம்னா களத்துல பார்த்தா இந்த நாட்களை 5 வடக்கயிறு நடக்கிற மாதிரி இந்த நாட்களை இருக்கு. மாதிரி கத்துட்டு நகை பாருங்க, இதான் நடக்கிற காரியம். அப்ப என்னண்டா அப்ப இச்சடக்கம் பெறும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னென்ன கலாத்தியர் புஸ்தகத்திலே தெளிவாக அந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சையையும் எதையும்
ஆசையையும் இச்சையையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாங்கள் கற்று இந்த நாட்களை கவனிக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சை சிலுவையில் அறையப்பட வேணும் ஐயா, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறபடி. ஏனென்றால் நாம் ஆவியினாலே பிழைத்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். பரிமாண கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது பாருங்கள், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரொருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் பேர் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று சொல்லி கலாத்திய சபைக்கு இந்த நாட்களிலே பவுலடிகள் இந்த நாட்களில் இப்படி எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பவுலடிகளுடைய வார்த்தையை பார்க்கிற வேளையிலே கலாத்து சபையிலே நடக்கிற காரியங்களை குறித்து தெளிவாக இந்த இடத்திலே இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் இந்த நாட்களை கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய காரியமாக இருக்கிறது. பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள், இந்த நாட்களை மூன்றாவதாக இந்த நாட்களை பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நான்காவதாக இந்த நாட்கள் சொல்லப்படுவது வரங்கள் மூலமாய் வரும் ஆவியானவரின் வெளிப்பாடு இந்த நாட்களே சாத்தானாலோ அல்ல இந்த நாட்களே கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை போல இந்த நாட்களை வேஷம் மருந்த கள்ள வேலைக்காரர்களாகவோ அதை இந்த நாட்களை போலவே இந்த நாட்களை செயல்படுத்தலாம். பிறரை எப்படியும் இந்த நாட்களே, அதாவது பிறரை ஏமாற்ற முடியும் என்பதைத்தான் இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள், இந்த நாட்களை மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுப்போம் இந்த நாட்களை மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 21 வாசிக்கிறது. பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யார் சொல்லுகிறார்? ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். 22வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இந்த நாட்களை அவனுக்கு சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்னத்தை இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சில காரியங்களை குறித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் எதை சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய, அதாவது ஆண்டோடைய நாமத்தினாலே என்னென்ன காரியங்கள் செய்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. இப்போ வரப்போற காலகட்டத்தில் நடக்க இருக்கிற காரியம் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்து என்ன செய்வார்களாம்? அநேகரை இந்த நாட்களே வஞ்சிப்பார்களாம். அது இன்றைக்கு நேற்று அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் இந்த நாட்களை சபைக்குள்ளே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்களிலே இருந்துதான் இந்த நாட்களிலே ஜனங்களை வஞ்சித்து அவர்களை ஆண்டவரோடு இந்த நாட்களிலே நடக்க முடியாதபடி இந்த நாட்களிலே தடைகளை போடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, ஏனென்றால் இன்றைய பாருங்கள், நாங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி கர்த்தரையே நம்பி இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களிலே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு இந்த நாட்களில் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதை விட அவர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அவருடைய பக்கமாக இந்த நாட்களை சாய்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 13 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் இல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனை போல் வேஷம் தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரனும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவோ. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இந்த நாட்களிலே இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே பவுலடிகள் இந்த நாட்களே தெளிவாக இந்த காரியத்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப ஏனென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதற்காக அவர் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த காரியத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 8வது வசனத்திலே இருந்து வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது,
அதாவது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும், ரொம்ப கவனமா இருங்கள், பொய்யான அற்புதங்களோடும் என்ன செய்யப்படுமா இந்த நாட்களிலே, அங்கே கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதினாலும் உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப பாருங்கள், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாதபடியினால், அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்திய வார்த்தையை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணினால், அதை இந்த நாட்களில் அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த நாட்களில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐயா இந்த நாட்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் இந்த நாட்களே நடக்கும். இந்த நாட்களே அவருடைய வருகையில நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி சொன்னா, அந்த நாட்களே உடனே என்ன செய்வார், அந்த நாட்களே என்னையா உனக்கு பைத்தியமா பிடிச்சிட்டுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவர்கள் அந்த வார்த்தை என்ன செய்கிறார்கள், ரிஜெக்ட் பண்றாரு. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் போய் அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே அவனை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறாரா இருந்தால் இந்த நாட்களிலே அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் கள்ள போதகத்துக்கு இந்த நாட்களிலே ஏமாற்றுக்கும் இடம் கொடுக்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவர்கள் பொய்யை இந்த நாட்களிலே விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். சத்தியத்தை விசுவாசியாமல் இந்த நாட்களிலே அநீதியத்தில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால், தேவன் இந்த நாட்களிலே அந்த காரியத்தை அப்படியாக பின்மாற்றமாய் போக நினைக்கிறவர்களுக்கு அந்த காரியத்தை தேவன் இந்த நாட்களை அனுமதிக்கிறார் ஒழிய இந்த நாட்களிலே ஏன்னு சொல்லி சொன்னால் எத்தனை தரமையா காரியத்தை இதுன்றது. அருமையான கர்த்தர் பவுலடிகள் சொல்லுகிறார், ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது வேதத்தில் எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே பிசாசுடைய கையில இந்த நாட்களை ஒப்புக் கொடுங்கள் சொல்லி. ஏன் அப்படியா சொல்லப்படுகிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும், ஒரு மனுஷன் தேவனை அறிவுக்குள்ளே இந்த நாட்களை வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சடுதியில், அதாவது தன் பிடரியை கடிந்து கொள்ளுறோன் சடுதியில நாசமாவான் சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சிலர் இந்த நாட்களை ஆண்டோடைய காரியத்தை குறித்து நாங்கள் அனுதினமும் சொல்லிக்கொண்டே இந்த நாட்களை வருகிறோம். ஆனா ஒரு சிலருக்கு அந்த வார்த்தைகளை கேட்கவோ அந்த வார்த்தைகளில் பிரியப்படவோ இந்த நாட்களிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் அவர்கள் அந்த வார்த்தைகளை நிராகரித்து கொண்டு வருகிறார்கள் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்ப பாருங்கள், இங்கே விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இங்கே வேதம் தெளிவாக அந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப ஆவிக்குரிய வெளிப்பாடு ஒவ்வொன்றையும் இந்த நாட்களே நம்பிவிடக்கூடாது. ஆனால் உலகத்திலேயே அநேக கள்ளத்தீர்க்கதர்கள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப எல்லா ஆவிகளும் இப்படியே இருக்கிறபடினால் சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வேத பதி சொல்லி இருக்குது. அப்ப எப்படி சோதித்து நீங்கள் அறிய போறீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுவது கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புஸ்தகத்துக்கு 4ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்ப 1 யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ளத்தீர்க்கதர்கள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்கள் என்று சோதித்து அறியுங்கள். எப்படி என்றால், தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே இந்த நாட்களே உண்டாயிருக்கிறது. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களே அறிக்கை பண்ணாத இந்த நாட்களிலே எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அது இப்பொழுது உலகத்திலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு போறதற்கு காரியம் என்ன? சும்மா இந்த நாட்களை பாருங்கள், தீர்க்கடன் சொல்றாங்க ஐயா, தீர்க்கடன் சொல்லி இந்த நாட்களை காரியங்கள் சொல்றாங்க. நான் கடந்த முறையில் ஒரு காரியத்தை இந்த நாட்களை பார்த்தேன். இன்னைக்கு இந்த அந்நிய பாஷை பேசுகிற காரியத்துல கூட இந்த நாட்கள் சில காரியத்தை குறித்து பார்த்தேன். சில இடங்கள்ல பார்க்கிற வழியிலே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. இன்னைக்கு சில ஊழியர்கள் வந்து என்ன செய்வாங்க, தலையில வச்சு நாட்களே நான் சொல்றபடி பேசணும், இந்த வசனத்தை பேசணும்னு சொல்லி. அப்ப அது என்ன காரணம் சொல்லி சொன்னால், அந்நிய பாஷை இந்த நாட்களே, அதாவது ஆவியானுடைய அபிஷேகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்நிய பாஷையில் நாங்கள் விளையாடக்கூடாது.
ஆவியானோட அபிஷேகத்தோடு இந்த நாட்களை விளையாடக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் என்ன காரியம் செய்தாலும் இந்த நாட்களில் அது மன்னிக்கப்படும். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாய் இந்த நாட்களில் நாங்கள் காரியம் செய்தோம்னு சொன்னால் அது மன்னிக்கப்படாது. இப்ப ஆவியில நிறைந்த இந்த நாட்களை பேசுகிற காரியம் இந்த நாட்களை அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த இப்போ ஒரு சிலர் வந்து நான் சொல்லுகிறபடி பேசுன்னு சொல்லுகிறது அது சரியான தவறு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவர்கள் தாங்களாக நிரப்பப்பட்டு ஆவினாலே பேசப்பட வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பவுலடிகள் வேதத்திலே பாருங்கள், அங்கே பாருங்கள், அவர்களை இந்த நாட்களை அவர்களை கரங்களை தலையில வச்சு ஜெபம் பண்ணுகிற வழியில் ஆவியில நிறைந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதான் இந்த ஆவிக்குரிய அபிஷேகம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்ப பாருங்கள், அங்கே ஒரு சிலர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், ஆவிக்குரிய காரியம் என்று ஜனங்களை கையை வச்சு தள்ளி இந்த நாட்களை விழுத்துறாங்க. நான் சொல்றபடி செய்யன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சரியான தவறான காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏண்டா இப்படி இதைத்தான் இந்த பொய்யான உபதேசங்கள், பொய்யான கள்ள தீர்க்க தரிசனங்கள், அப்படியான காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடிய. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நாட்களை பாருங்கள், இயேசு கிறிஸ்து பொய் சொன்னாரா? இயேசு கிறிஸ்து பாருங்கள் எப்படி நடந்தார், உண்மை உள்ளவராய் இந்த நாட்களை இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற இந்த இடத்திலே பார்க்கிற காரியத்திலே அங்க இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களிலே பொய்யான தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் ஜனங்களை வஞ்சித்து இந்த நாட்களே அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாதபடி இந்த நாட்களிலே இல்லாத பொல்லாத காரியங்களை, வேதத்தில் இல்லாத காரியங்களை சொல்லி இந்த நாட்களிலே தங்களுடைய ஆதாயத்துக்காக சில காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எச்சரிக்கையாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். முதலாவதாக அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், எதையும் இந்த நாட்களில் நாங்கள் ஆவியோடு நடந்தோம் என்றால், ஆவியானவர் நம்மோடு இருப்பாரா இருந்தால் ஆவியானவர் இந்த நாட்களில் அந்த இடத்திலே கொண்டு போவார். பாருங்கள், வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பிலிப்பு என்ற ஆண்டவருடைய சீசர் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர் ஒரு இடத்திலே நிற்கிறார். இந்த எத்தியோப்பியா தேசத்து மந்திரி இந்த நாட்களை ரதத்துல போய்கொண்டிருக்கிறார். அவர் போய்கொண்டிருக்கிற வழியிலே பாருங்கள், அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து கொண்டு போகிறார். அவருக்கு அந்த காரியத்தினுடைய விளக்கம் இந்த நாட்களை விளங்கவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார், ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அந்த பிலிப்பியை பாருங்கள் தூக்கி கொண்டு போறார். எங்க ஆவியானவர் கொண்டு போறார்? எந்த இடத்துக்கு? அந்த எத்தியோப்பியா மந்திரி போற அந்த வாகனத்துக்கிட்ட, அந்த அந்த ரதத்துக்கிட்ட கொண்டு போய் இந்த நாட்களே அங்கே அவரோடு பேசுகிற வேளையிலே அவர் அந்த காரியத்துக்குரிய காரியம் என்ன விளங்கவில்லைன்னு கேட்கிற வேளையிலே அந்த இடத்தை அந்த வார்த்தைக்கு தெளிவாக அந்த நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை சொல்லுகிற வேளையிலே அந்த எத்தியோப்பியா மந்திரி சொல்லுகிறார் அந்த நாட்களே, அப்படியானால் நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த தண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த நாட்களே, அதாவது நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் ஞானஸ்தானம் எடுக்கலாமே என்று சொல்லுகிற வேளையிலே உடனே ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு அதுக்கு பின்பாக ஆவியானவர் மறுபடியும் அவர் எந்த இடத்துல நின்றாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து விடுகிறார் என கர்த்தருடைய. பாருங்கள், ஆவியானவருடைய தன்மையை பார்த்தீங்களா? அப்ப இதுதான் இங்க நடக்கிற காரியம். அப்ப ஒரு மனுஷன் இந்த நாட்களே விளக்கம் இல்லாமல் இருக்கிற வேளையிலே ஆவியானவர் சில வேளைகளிலே அவர்களுக்கு கண்டிப்பார். அவர்களுக்கு கண்டிச்சு இந்த நாட்களே காரியங்களை சொல்லுவார். இது சரியான வழி அல்ல, இது பிழையான வழி. இந்த நாட்களே இந்த சரியான வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே அவர்கள் அந்த வழிகளை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற வேளையிலே அவர்கள் வஞ்சிக்கப்படுகிற ஆவிகளுக்கு இந்த நாட்களை அங்கே இடம் கொடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆவிக்குரிய வெளிப்பாடு ஒவ்வொன்றையும் இந்த நாட்களை நம்பிவிடக்கூடாது. ஏன்னா உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசி தோன்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எல்லா ஆவியையும் இந்த நாட்களை நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டாகிறது என்பதை குறித்து 1 யோவான் 4:1 சொல்லப்பட்டது போல இந்த நாட்களே நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை சோதித்தறிய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இங்கே பாருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். அப்ப தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம் சரியா வருகிறதா, சரியான ஆழத்திலிருந்து வருகிறதா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து அறிந்திருக்கும். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்றது கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ வீடு வேண்டுவா இந்த நாட்கள்ல, நீ உனக்கு அது வரும், உனக்கு லொட்டரி விழும் என்று சொல்லுகிறான். தீர்க்க தரிசனம் அல்ல. இன்றைக்கு அதான் கூட நடந்து கொண்டு இருக்கு. தீர்க்க தரிசனம் வர வேண்டும் எப்படி என்றால் வேதத்தை சார்ந்ததாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியம் சம்பந்தமான காரியத்தோடு தான் தீர்க்க தரிசனம் வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்றா உனக்கு இன்னும் நோய் இருக்கிறது, அது பாருங்கள் வெளிப்பாடு வரும். எப்படி என்றதுனா உனக்கு இன்ன மாதிரி நோய் இருக்கிறது, நோயிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குறான்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அந்த அந்த காரியத்துக்குரிய சகோதரியோ உடனே என்ன செய்வாங்க, அவங்க அழுவாங்க. அப்ப ஆவியானோட தொடுதல் இந்த நாட்கள் அவர்களுக்கு அது உண்மையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீடு வாங்குறது, காணி வாங்குறது எல்லாம் இந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் மூலமா வராது.
நீ சொத்தை ஜெயிப்பா, அதெல்லாம் தீர்க்க அது 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 வந்து சாத்தாவுடைய தந்திர காரியமான கத்துடையவர்களே. தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே பணத்தினாலோ காரியத்தினாலோ சுதந்திரித்துக் கொள்ள முடியாத அருமையான கத்துடையவர்களே. தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களே ஆவிக்குரிய ராஜ்யமா இருக்கிறது. ஆவியானவரோடு இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே அங்கே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எடுத்து பாருங்கள். பாருங்கள் இந்த நாட்களிலே ஏசாயாவா இருந்தாலும் சரி, எரேமியா இருந்தாலும் சரி, எசேக்கியேலா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனோடு நடந்தார்கள். பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில் இந்த நாட்களை பாருங்கள். அங்கே அவர்கள் தீர்க்கதரிசனங்களை சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவேறினது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிலியாமை எடுத்து பாருங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்த பிலியாம் தான் காசுக்காக அந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், திடீரென்று திசை மாறி ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்கிற வேளையிலே கர்த்தர் அநேக தரம் இந்த நாட்களில் அவரை திசை திருப்பினார் மட்டுமல்ல, தன்னுடைய தூதரை அந்த இடத்திலே அனுப்புகிறதையும் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் எப்படியான காரியங்கள். அப்ப பாருங்கள் தீர்க்கதரிசிகளுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால நீங்க 1 தெசலோனிக்கேயர் 5:20 இந்த நாட்களில் சொல்லப்படுகிற பிரகாரம் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவி எல்லா ஆவியையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று சொல்லி இந்த நாட்களிலே சோதித்து இந்த நாட்களிலே அறிய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. தகப்பனே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளை மறுபடியும் கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களை ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நிதானமாய் கவனித்து இந்த கடைசி காலத்தில் வாழ நீர் இந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் நல்ல இடத்திலே விழுந்த விதைகள் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மகிமையும் கனமும் துதியும் போலும் உங்களோருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்குள்ளாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் காரியங்களுக்கு உங்களுடைய அந்நிய பாஷை இனங்களுக்கும் பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஒரு இல்ல ஐயா, அது உண்மையிலே ஐயா சில காரியங்கள் ஐயா அநேகமாய் நான் அந்த நாட்களில் கவனிச்ச காரியங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா